அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடுமலை நாராயணகவி அவர்களை பற்றி பார்க்கலாம். பகுதி ஈயில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாப்பிக்கில் 2ஆம் டாபிக். ஓகேங்களா? ஸோ உடுமலை நாராயணகவி 1889 முதல் 1981 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களால் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுத்தறிவு கவிராயர் யார் அப்படின்றதான் அதிகமான கொஷினாக இருக்கும். பழைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேயே வந்து ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிருக்கேன். போய் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஷேர் பண்ணுற எல்லா பிடிஎஃப்பும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, அடுத்து வந்து தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்தினை பரப்பியவர் யார் அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகிற உடுமலை நாராயணகவி. இவர் வந்து அறிமுகப்படுத்தியவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அதாவது உடுமலை நாராயணகவியை வந்து திரைப்படங்களில் வந்து அதிகமாக பாட்டுகள்லாம் எழுதுவார் இவர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா என்எஸ் கிருஷ்ணன், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவர் அறிமுகப்படுத்துவார். திருக்குறள் கருத்துக்களை அதிகமாக பயன்படுத்தியவர் இவர் தான். நாட்டுப்பற்று பாடல் மட்டுக்களை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியவர். ஓகேங்களா? நாட்டுப்பற்று பாடல்களை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்? உடுமலை நாராயணகவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவரும் இவர் தான். ஓகேங்களா? நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற இசை, திருக்குறள் கருத்துக்கள் அதிகமாக பயன்படுத்தினவர் எல்லாமே யார்? உடுமலை நாராயணகவி. இவர் அறிமுகப்படுத்தியவர் என்எஸ் கிருஷ்ணன். இவர் வந்து பகுத்தறிவு கருத்துக்கள் அதிகமாக பரப்பியதனால பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். அடுத்து வந்து அந்த காலம் இந்த காலம், இது வந்து அவர் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற நூல். இவரை பற்றிய ஸ்கூல் புக்கில் இருக்கிற நூல். நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம். ஆமாம், இந்த காலம். திரௌபதியை தன்னை துயில் உரித்தது அந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் இந்த காலம். ஆமாம், இந்த காலம். சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படைப்பது இந்த காலம். பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம். ஸோ அந்த காலம் இந்த காலம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா இவர் தான், நம்ம உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகிற உடுமலை நாராயணகவி. அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்குது. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லா அற்புதம் தமிழ்நாட்டில். ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து 2018 வந்து குரூப் 4 கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமையில்லா அற்புதம் தமிழ்நாட்டில், பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை, செழுமை பரிபாடல் களம்பகம் 8 தொகை, வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறம் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வரும். ஸோ இங்கே வந்து தப்பாக இருக்கு. ஓகேங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான் முகிலனும் புகழடைந்தான் உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி, இந்த வள்ளலாம் குமண மன்னன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு குமண மன்னன் அப்படின்ற ஒரு வள்ளலை பற்றி இந்த பாடலில் பேசியிருப்பார். முகில் அப்படின்னா மேகம், உபரி அப்படின்னா வந்து வள்ளல். முகில் அப்படின்றது இந்த சொற்பொருள் வந்து பார்த்திங்கன்னா 2022 குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? முகில் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதில் 3வது ஆப்ஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகம் அப்படின்றது இருந்துச்சு. ஓகேங்களா? முகில் அப்படின்னா மேகம், உபரி வள்ளல். ஸோ ஓகேங்களா? ஸோ இவரை பற்றிய காணொலி இவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த காணொலியில் வேறொரு நூலாசிரியரை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்க. நன்றி நண்பர்களே. பாய்.